திரௌபதியின் கர்வம். திரௌபதி கிருஷ்ணர் மீது கொண்ட பக்தியில் தன்னை மிஞ்ச உலகில் வேறு யாரும் இல்லை என்ற கர்வம் இருந்தது. கிருஷ்ணர் திரௌபதியின் கர்வத்தை அகற்ற எண்ணம் கொண்டார். ஒரு நாள் காட்டில் இருந்த திரௌபதியை பார்க்க வந்தார். கிருஷ்ணரை கண்ட திரௌபதிக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் வெந்நீர் போட்டு தருகிறேன், நீராடுங்கள், உடல் களைப்பு நீங்கும் என்றாள். பீமன் ஒரு பெரிய கொப்பரையை வெந்நீர் போட தூக்கி வந்தான். அருகில் இருந்த ஆற்றில் கொப்பரையில் நீர் எடுத்தான். மரக்கிளைகளை ஒடித்து வந்து தீப்பற்ற வைத்தார். தீ கொழுந்து விட்டு எரிந்தது. நீண்ட நேரமாகியும் கொப்பரையின் தண்ணீர் துளி கூட சுடவில்லை. கிருஷ்ணர் திரௌபதியிடம், மதியம் ஆகிறது, வயிறும் ஆகாரம் கேட்கிறது, வெந்நீர் கொடுக்கிறேன் என்றாய், என்னாகிற்று என்று கேட்டார். கொப்பரையின் நீர் துளி கூட கொதிக்கவில்லை, மாறாக ரொம்பவும் நீர் குளிர்ந்திருக்கிறது என்றாள். கிருஷ்ணர் பீமனிடம், பீமா, அந்த கொப்பரை தண்ணீரை கீழே கொட்டு என்றார். பீமர் கிருஷ்ணரின் ஆணைப்படி வணங்கி அந்த கொப்பரை தண்ணீரை கீழே கொட்டினார். கொப்பரையின் உள்ளே இருந்து ஒரு குட்டி தவளை தாவியது. அந்த தவளை சுடுநீரில் சிக்கிவிடாமல் இருக்க என்னை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தது என்றார். பிரார்த்தனையை ஏற்று அதை காப்பாற்றவே கொப்பரை நீரை குளிர்ச்சியாக இருக்க செய்தேன். ஒரு குட்டி தவளையின் பிரார்த்தனை கூட